சார் வணக்கங்க சார். சமீபமா ஏதாவது படம் ஏதாவது உங்களோட ப்ரொடக்ஷன்ல வருதுங்களா சார்? இப்போ வரப்போது லவ்வோ லவ் அப்படின்ற படம் வரப்போது. பவிஷ் நடிச்சிருக்காரு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படத்துல நடிச்ச பவிஷ், அப்புறம் நாகதுர்கா அவங்கலாம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் வந்து இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஜூலைக்குள்ள கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்க சார். சார் அதே மாரி இந்த காற்றின் மொழி மாரி ஹீரோயின் சப்ஜெக்ட்டா ஒரு ஒரு படம் ஒண்ணு நீங்க உங்களோட ப்ரொடக்ஷன்ல வரணுங்க சார். நீங்கெல்லாம் பார்க்கணுமே தியேட்டர்ல வந்து. பெரிய பிரச்சனையே வந்து தமிழ் சினிமால ஹீரோயின் சென்ட்ரிக் படங்கள யாரும் பார்க்க மாட்டேன்றாங்கப்பா. நீங்க கேட்குறீங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. நாங்க 2, 3 கதைகள டிசைட் பண்ணி, நாங்க ஜோதிகா மேம் வச்சே பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நாங்க கேட்டோம். அப்புறம் அவங்க வந்து, "இல்ல இப்போதைக்கு எனக்கு இங்க சென்னையில பண்ண முடியாது. பாம்பேல தான் பண்ணலாம்" அப்படின்னாங்க. நாங்க அது பிறகு வந்து இங்க இருக்கிற நெறைய பேர்கிட்ட நாங்க மஞ்சு வாரியர்லாம் ட்ரை பண்ணோம். ஒரு இது எடுத்துட்டு. சார் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு நாங்க வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு கதைய ரெடி பண்ணிட்டு, நாங்க ஹீரோயின் கிட்டலாம் நாங்க ட்ரை பண்றோம். எல்லாருமே தயங்குறாங்க. இங்க ரொம்ப பார்டர் ஆயிடுது எங்க பேர்ல அப்படின்னு. இப்போ ஹிந்தியில வந்து நாங்க அத பண்ண போறோம். ஹிந்தியில வந்து என்னுடைய நண்பர் மூலமா பண்றோம். வுமன் சென்ட்ரிக் படம்னாலே இங்க எவ்வளவு பயமா இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இங்க எந்த ஹீரோயினுமே வந்து ரொம்ப தைரியமா, இல்ல என் ஷோல்டர்ல எடுத்துக்கிட்டு இந்த படத்த கொண்டு போய் நான் வெற்றி அடைய வைக்கிறேன்றது ஒரு தைரியம் வரமாட்டேன்து. அதனால இங்க வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. காற்றின் மொழி ஒரு மெகா ஹிட்டான ஒரு படங்க சார். அதனால ஜோதிகா மேடம் இடத்த வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்ல நாங்க நாங்க டிராவல் பண்ண படங்கள், என்னோட ப்ரொடக்ஷன்ல அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அபியும் நானும் ரொம்ப ஹிட்டான படம். அது அது வந்து அது வந்து த்ரிஷா மேம் இன்னைக்கு வரையும், அது பிறகு நான் த்ரிஷா மேம் பண்ணவே இல்லைங்க. நம்ப மாட்டீங்க சார். இன்னைக்கு வரையும் எப்போ பார்த்தாலும், "சார் நம்ம எப்பவோ பண்ணிட்டோம். இதுவரையும் நம்ம இன்னொரு படம் பண்ணவே இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜோதிகா மேம் கிட்ட நான் திருப்பி கேட்டே இருந்தேன். "எனக்கு ஒரு டேட் குடுங்க. நம்ம பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காற்றின் மொழி மாரி ஒரு படம் வரணும்னு. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் வரும்போது இங்க ஆடியன்ஸ் ரொம்ப கவுண்ட் ரொம்ப கம்மி. ஆ 2வது வியாபாரம் பண்றது ரொம்ப சேலஞ்ச் ஆகுதுன்றது. ஆனா இதே ஹிந்தியில எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வியாபாரம் பெருசாகுது. ஹிந்தியில ஃபீமேல் சென்ட்ரிக் படங்களுக்கு பெரிய வியாபாரம் இருக்கு. இங்க தமிழ்ல ரொம்ப கம்மியா இருக்கிறது தான். இங்க எல்லாருமே ஹீரோ. யார் ஹீரோ? ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்ன? யார் ஹீரோ? ஹீரோ வந்தா தான் வருவேன் அப்படின்னு வருவாங்க. அதுதான் சிக்கல்.